இன்னைக்கு ரெசிபிங்க சாஃப்ரானி ஷாஹி மட்டன் கோர்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கோர்மா ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் செஞ்சுருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோர்மா ரொட்டிக்கும் பரோட்டாவுக்கும் நானுக்கும் சூப்பராக இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்குங்க. அப்புறமா நீங்கள் பகாரா ரைஸில் இது கோர்மா நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடுங்க. அருமையான மட்டன் கோர்மா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நாங்கள் ப்ரெட்டோட சர்வ் பண்ணியிருக்கோம். கறி பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கறி நல்லா நீங்கள் எடுத்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. எப்போவுமே மட்டன் எடுக்கும்போது கொஞ்சம் எலும்பும் கொஞ்சம் கொழுப்பாக இருக்க கறியாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இது 3/4 கிலோ கறிங்க. நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தயிர் 110 ml தயிர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு சாஃப்ரான் ஒரு 2 சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கணும். இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கறியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கறி ஒரு 2 மணி நேரம் மேக்னேட் பண்ணி வச்சிடணும். இப்போ மூடி போட்டு 2 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ தேங்காய்ங்க, பட்டி தேங்காய் எடுத்துருக்கோம். 2 தேங்காய் பீசி எடுத்துருக்கோம். இது 4 தேங்காய் இருக்குங்க. இது முந்திரி பருப்பு ஒரு 10 to 15 நம்பர் எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு ஒரு 10 நம்பர் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேறு தண்ணி ஆட் பண்ணி இதோ நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் 50 ml போடுங்க. எண்ணெய் சூடானதும் கரம் மசாலாவில் பார்த்தீங்கன்னா கருப்பு ஏலக்காய்ங்க, பெரிய ஏலக்காய் 3, நம்ம பச்சை ஏலக்காய் நார்மல் ஏலக்காய் ஒரு 7, அப்புறமா லவங்கம் ஒரு 7, பட்டை 4 பீஸ் போடுங்க. வெங்காயம் 200 கிராம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மெலிசாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இந்த சமயத்துலங்க உப்பு போட்டு நீங்கள் வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க. எப்போவுமேங்க நான் நம்ம சமையல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே வெங்காயத்தை மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ மூடி போட்டு திருப்பும் ஓப்பன் பண்ணி கிளறிட்டு திருப்பும் நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா நம்ம சூப்பரான கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் ரெடி ஆகிடுங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்துடணுங்க. கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டுங்க அரைக்கும்போது பூண்டோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வைங்க. ஒரு 10% அதிகமாக வைங்க. இஞ்சியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக வைங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோர்மாவில் டேஸ்ட் சூப்பராக டெலிஷியஸான டேஸ்ட்டில் நம்ம கோர்மா ரெடி ஆகும். அப்புறமா இஞ்சியோட குவான்டிட்டி எதுக்கு நம்ம அதிகமாக வைக்கக்கூடாதுங்கன்னா, இஞ்சி நம்ம குவான்டிட்டி அதிகமாச்சுன்னா கசப்புத்தன்மை வந்துடும் கோர்மாவில். அதுக்கு இஞ்சி கம்மியாக ஆட் பண்ணணும். இப்போ வெறும் மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி காரம் கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. இப்போது மிளகா போட்டதும் மறக்காமல் நல்லா வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயத்தில் நம்ம மிளகா பொடி மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலரு சிவப்பு கலர் விடுங்க. முதல்ல நீங்கள் வெங்காயம் பொடி ஆட் பண்ணுங்கள். அப்புறமா தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 4 பிஞ்ச் ஆட் பண்ணுங்கள்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலா கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது வந்துங்க மேக்னேட் பண்ணி வச்சுருக்க கறி வந்துங்க ஆட் பண்ணிவிட்டு மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது வந்துங்க நம்ம கிண்ணத்தில் வந்துங்க கறி மேக்னேட் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரில் தயிர் எல்லாம் இருந்ததுங்க. அது ஒரு 1/4 கிளாஸ் வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி போட்டு நீங்கள் வந்து அலசி போட்டுக்கோங்க. இப்போது வந்துங்க நீங்கள் ஒரு 2-3 டைம் கிண்டிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் கோர்மாவே வேக வைங்க. கோர்மாவே வேக வைக்கும் போதுங்க மசாலா கறியில் வந்துங்க நல்லா இறங்குங்க. அப்புறமாங்க ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுங்க ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. அது வரைக்குங்க தக்காளிங்க மீடியம் சைஸ் தக்காளி வந்துங்க ஒரு 5 எடுத்துக்கோங்க. இது வந்துங்க குட்டி குட்டி தக்காளி 8 எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தக்காளி சாப்பும் பண்ணிக்கலாம், அரைச்சியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கோர்மாவில் ஈவனாக மிக்ஸ் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கோர்மாவை கொதிக்க விடுங்க. இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கோர்மா நல்லா வெந்துட்டு இருக்குங்க. இந்த சமயத்தில் நீங்கள் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா ஒரு 4, புதினா ஒரு அரை கைப்பிடி, கொத்தமல்லி அரை கைப்பிடி நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கோர்மா வந்துங்க இப்போது புதினா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. நல்லா வந்து நம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான கோர்மா ரெடி ஆகிட்டு வந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பருப்பு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்துங்க பாதாம் பருப்பு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா வந்துங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். இது ஆட் பண்ணிடலாம். அப்புறமாங்க முந்திரி பருப்பும் இப்படியே நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்துங்க நல்லா வந்து முந்திரி பருப்பு நம்ம அரைச்சிக்கிட்டோம். எல்லாம் வந்து கழுவி ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்போட பேஸ்ட்டை. இப்பயே பாருங்கள் நம்ம கோர்மாவோட ஸ்ட்ரக்சர் சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடுச்சுங்க. கறி வந்துங்க 80% வெந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அப்புறமாங்க நம்ம ஊற வச்சுருந்த தேங்காய்ங்க நீங்கள் நல்லா அரைச்சி அந்த சக்கை மாத்திரம் தனியாக எடுத்துடலாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போங்க அரைச்ச அந்த தேங்காவை வடிகட்டி வெறும் பால் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். சக்கை வந்துங்க போடாதீங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் எடுத்தீங்கன்னா கூட பால் மாத்திரம் நீங்கள் வடிச்சிட்டு சக்கை தனியாக எடுத்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்கிறீங்கன்னா மூடி போட்டு 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க கோர்மாவை. இப்போது 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் வந்துங்க லெமன் ஜூஸ் வந்துங்க மீடியம் சைஸ் வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்துங்க கோர்மாவில் நம்ம முதல்ல ஆட் பண்ணும்போது கறி வந்துங்க வேகாதுங்க. அதுக்குங்க எப்போவுமே கோர்மாவில் கடைசியில் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக கறி வந்துங்க வெந்துடுச்சுங்க. இப்போ வந்துங்க என்ன செய்யலாமன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துங்க நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பு தம் போட்டுடுங்க. தம் போட்டிங்கன்னா சுவையான சாஃப்ரானி
ஷாஹி மட்டன் கோர்மா ரெடி ஆகிடுங்க. இந்த கோர்மாவுக்கு வந்துங்க பகாரா ரைஸ் வந்துங்க செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பட்டனை தட்டி விட்டுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அல்லாஹ் ஹாஃபீஸ்.